ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 2/9/2025 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை. மதுரை ஸ்ரீ சொக்கநாதர் நரிகளை பரிகளாக்கிய திருவிளையாடல். தங்க குதிரை வாகனத்தில் பவனி. கஜலட்சுமி விரதம். உலக தேங்காய் தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. நட்சத்திரம் இன்று இரவு 9 மணி 4 நிமிடங்கள் வரை மூலம், அதன் பின்பு பூராடம். ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. கரணம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். திதி இன்று பின்னிரவு 2 மணி 8 நிமிடங்கள் வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. யோகம் இன்று இரவு 9 மணி 4 நிமிடங்கள் வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். நாமயோகம் இன்று மாலை 3:57 மணி வரை பிரீத்தி, அதன் பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று அதிகாலை 1 மணி வரை கௌளவம், அதன் பின்பு பிற்பகல் 1:34 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கார்த்திகை மற்றும் ரோஹிணி. இந்த இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமான் கோவில் சென்று வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்ய மனதில் உள்ள குறைகள் தீரும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். நவ கிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவ கிரகங்களின் அற்புதமான நிலைகள். மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் சுக்கிரன், சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு விடை கொடுப்பீர்கள். கடந்த 2 தினங்களாக நடைபெறாத வேலை ஒன்று இன்றைய தினம் உங்களுக்கு அருமையாக நிறைபெற்று மனதை மகிழ்விக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்வெடுப்பதால் மனம் மகிழ்ச்சியோடு துள்ளும். வருமானம் ஓரளவிற்கு திருப்திகரமாக அமையும். பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக முன்னேற்றம் காண்பார்கள். உறவினர்கள் நண்பர்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்வதால் புதிய முதலீடுகளை அருமையாக நிறைவேற்றி மகிழ்வீர்கள். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தந்தையின் மூலம் அனுகூலம் உண்டாகும். இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவுகள் நன்மைகளை செய்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம்
அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று சங்கடமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. ஏனோ தானோ என்று எவரிடமும் வாக்குவாதங்களை வைத்துக் கொள்ள வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. வருமானம் வந்து சேருவதில் காலதாமதம் ஆகலாம். பொருளாதார முன்னேற்றம் ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் காரியங்கள் நடைபெறுவதில் காலதாமதம் ஆகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள் என்பதால் எச்சரிக்கை அவசியம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித குழப்பம் உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். இதுவரை இல்லாத அளவிற்கு கருத்து வேற்றுமைகள் குறைந்து கருத்து ஒற்றுமைகள் அதிகமாகும். வருமானம் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் வந்து சேரலாம். உத்தியோக முன்னேற்றம் அருமையாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாகவும் சுபிட்சகரமாகவும் நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் கொடுத்து வைத்தவர்கள். உறவினர்கள் நண்பர்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சுப செய்தி காத்திருக்கிறது. இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் திக்குமுக்காட வைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் என்றாலும் எதையும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையலாம். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் உருவாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் எழும் என்பதால் அருகில் உள்ள ஆலய தரிசனம் செய்து மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகளின் மூலம் பிள்ளைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதால் சிலருக்கு சேமிக்கும் எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக சிந்தனைகள் எழும் என்பதால் ஆலய தரிசனம் செய்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத்.
இன்றைய தினம் சுற்றம் சூழ அருமையாக நடைபெறும் நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் உறுதியாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண ஒப்பந்தங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியூர் பயணங்களில் நாட்டம் ஏற்படும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீணலைச்சல் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு எதிர்பாராத வெளியூர் பிரயாணம் ஏற்படலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மனதில் தைரியம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். எடுத்த காரியங்களை சட்டுப்புட்டு என்று முடிப்பீர்கள். அது உங்களுக்கு மனமகிழ்வை தரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் பல வழிகளில் வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத ஒரு நட்பு கிடைக்கலாம். இல்லத்தரசிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் மருத்துவ செலவுகள் குறையலாம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பலவண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயகப் பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் தனவரவு தாராளமாக வந்து சேர்ந்து உங்கள் பேக்கெட்டை நிரப்பும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகள் அருமையாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் திறம்பட செயல்படுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருப்பதால் புதிய முதலீடுகளை தைரியமாக புகுத்தி முன்னேறுவீர்கள். காதலர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத சந்தோஷ செய்தி கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் மனம் மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனக்குழப்பம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் உடனே முடித்தோம் என்றபாடு இல்லாமல் இழுபறியாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் வீணலைச்சல் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில குழப்பங்கள் வந்து மறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் திறம்பட செயலாற்றுவதற்கு கடுமையாக பாடுபட வேண்டி வரலாம். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் என்றாலும் புதிய முதலீடுகளை தயவு செய்து இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் தோன்றி மறையும். இல்லத்தரசிகளுக்கு வீணலைச்சல் உருவாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும் என்றாலும் அனுசரித்து செல்வது நல்லது. வருமானம் பல வழிகளில் வந்து சேரும். இருப்பினும் செலவுகளும் அணிவகுத்து நிற்கும். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் உறுதியாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக
பயண ஒப்பந்தங்கள் கைகூடும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் திறம்பட செயலாற்றுவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்கப் பெறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைத்து ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித குழப்பம் தோன்றி மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாளாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி நடை போடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக முன்னேற்றம் காண்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிகளை கேட்பார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத தனவரவு ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் திக்குமுக்காட வைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வதால் மருத்துவ செலவுகள் குறையும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து ஹயக்ரீவரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். மனதில் சில நேரங்களில் குழப்பங்கள் வந்து மறையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்ந்தாலும் சில செலவுகளும் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் சற்று ஏற்றமிறக்கம் நிறைந்ததாக அமையும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் உண்டாகும் என்பதால் வேலை பளுவும் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் வைத்ததுதான் சட்டம். சக வியாபாரிகள் ஓடி ஒளிவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வார்கள். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு நல்ல நாள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு சில நேரங்களில் மனதில் ஒருவித குழப்பம் தோன்றி மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வார்கள். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடக்கும். சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.